ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பேடிஎம்ல அதாவது ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த யூபிஐ ஆப்ஸ்ல வந்து கேஷ்பேக்கு அது போக அப்புறம் வவுச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து கோல்டு பேக்கா அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து நமக்கு வந்து கோல்டாக கொடுக்குற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் என்னன்றதை பற்றி தான் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து கோல்டு பேக் எப்படி ஒர்க் ஆகுது, இது கோல்டை எப்படி கேஷ் நமக்கு எடுக்க முடியும், உண்மையிலே அவங்க கோல்டு தான் கொடுக்குறாங்களான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருன்னா தேவைப்பட்டா ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கான்றதை வந்து கேஷ்பேக் ரிவார்ட் செக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்கள் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ கோல்டு காயின் ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்ட்டு இதில் பாருங்க. எனக்கு ஆல்ரெடி 100 கோல்டு காயின்ஸ் ஷோ ஆகுது. இப்போ இதில் இருக்க ஸ்க்ராட்ச் கார்ட்லாம் வந்து நான் இதில் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் கோல்டு காயின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பேடிஎம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் வந்து நிறைய கேஷ்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து கேஷ்பேக்கை கம்மி பண்ணிட்டு வவுச்சர்ஸை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேடிஎம்ன்றதுல எல்லா யூபிஐ ஆப்லையும் இப்போ நிறைய அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து லான்ச் பண்ணும்போது நிறைய கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. கேஷ்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1, ₹2 அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் கிடைக்குது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அதுனா வவுச்சர்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நம்ம பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம வந்து 1% கோல்டு வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ்லாம் வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் வச்சிருக்கேன். இதை நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ கோல்டு காயின் கொடுக்குறாங்கன்றத பாருங்க. இந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து எனக்கு என்னன்னா 7 கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ராட்ச் பண்ணுறேன் பாருங்க. இதில் வந்து நம்ம கோல்டு காயின் எதுவும் தெரியல, இதுதான் வவுச்சர் ஏதோ கொடுத்துருக்காங்க. இது எடுத்துப்போம். இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5 கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்க்ராட்ச் கார்டை ஓப்பன் பண்ணுவோம். இதை ஸ்க்ராட்ச் பண்ணோம்னா நமக்கு 65 கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு 177 கோல்டு காயின் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 177 கோல்டு காயினோட ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டான்னு கேட்டிங்கன்னா ரியல் கோல்டு கிடையாது. இதை தான் நம்ம வந்து ரியல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு அவங்க சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துடலாம். மினிமம் 1500 கோல்டு காயின்ல தான் நம்ம வந்து ரியல் கோல்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது 1500 இவங்க கொடுக்குற கோல்டு காயினோட ஒர்த்து தான் வந்து ₹15 ஒர்த்தான ரியல் கோல்டு. இங்கே பார்த்துங்க, 100 கோல்டு காயின் சேர்ந்து தான் வந்து ₹1. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ₹100 ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கோல்டு காயின் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம 1500 கோல்டு காயின் ஏர்ன் பண்ணாதான் நம்ம ஒரு வந்து ₹15 ஒர்த்தான ரியல் கோல்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த ரியல் கோல்டை நம்ம சேல் பண்ணி அந்த கேஷை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக வேல்யூவேஷன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 1500 போது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு கோல்டு காயினோட ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ₹1 தான் வருது. ஒரு சின்ன ஒரு வேல்யூவேஷனில் இருக்க பெனிஃபிட்டாக தான் கொடுக்குறாங்க. வெறும் வவுச்சராக வந்து நம்ம ரெடீம் பண்ண முடியாமல் எல்லாம் எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு இது ஏதோ ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸாக இருக்கும். பட் இதுக்காக நம்ம இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. பேடிஎம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜிபே, ஃபோன்பேன்ற மாதிரி ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் தான். இதுலேயே நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலராக ஒரு பேடிஎம் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷனும் அதை பாட்டு சேர்ந்துட்டே இருக்கும். எனக்கு இப்போ இந்த 65 கோல்டு காயின்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கு கிடைச்ச வவுச்சர்ஸாக இருக்கும். இதில் ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதை ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒரு பேடிஎம் டிரான்சாக்ஷனுக்கும் வந்து 1% வந்து கோல்டு காயினாக கொடுப்பாங்க. அதோட வேல்யூவேஷன் வந்து இவங்க கொடுக்குற வேல்யூவேஷன் தான், ரியல் கோல்டு கிடையாது. அதே வந்து நீங்கள் ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐல பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து டபுளாக 2% கோல்டு காயின் கொடுக்குறாங்க. இதோட ஒரு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து சேம் இது மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டாக கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலமாக இந்த கோல்டு காயினை நம்ம ஏர்ன் பண்ணலாம். அந்த கோல்டு காயின்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 100 கோல்டு காயின் இவங்க கொடுக்குற கோல்டு காயினோட ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 100 கோல்டு காயினோட ஒர்த்து தான் வந்து ₹1 ஒர்த்தான 24 கேரட் டிஜிட்டல் கோல்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் 100 கோல்டு காயினோட ஒர்த்து வந்து 24 கேரட் கோல்டுக்கு வந்து ₹1 தான் கன்வெர்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து 1500 கோல்டு காயின் இருந்ததுன்னா நீங்கள் அதை டிஜிட்டல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா ₹15 ஒர்த்தான 24 கேரட் ரியல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி கிளைம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் 30 டேஸில் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இது எக்ஸ்பைர் ஆகிடும். இந்த கோல்டு காயின்ஸோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ். ஓகேங்களா? இந்த கோல்டு காயினை நீங்கள் ஏர்ன் பண்ணி 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரெடீம் பண்ணிடணும். 12 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ரெடீம் பண்ணிடணும். டெய்லி லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 6000 கோல்டு காயின் ஒரு நாளைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்.
அதாவது நீங்கள் இந்த பேடிஎம் அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் நிறைய யூபிஐ பேமெண்ட்ஸு, பில் பேமெண்ட்ஸு, கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 6000 கோல்டு காயின் வந்து ஏர்ன் பண்ண முடியுன்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட 24 கேரட் ரியல் கோல்டோட ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நீங்கள் வந்து 60 ரூபாய்க்கு ஒர்த்தான ரியல் கோல்டை நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி லிமிட் வந்து 60,000 கோல்டு காயின் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாகவும், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் மணி சென்ட் பண்ணுறீங்க யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக, இந்த அப்ளிகேஷன் மூலமாக மணி சென்ட் பண்ணுறீங்கனாலும் ஒரு நாளைக்கு வந்து 10 டிரான்சாக்ஷன் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் கோல்டு காயின் ஏர்ன் பண்ண முடியும். மந்த்லி லிமிட் பார்த்தீங்கன்னா 100 டிரான்சாக்ஷன் வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராகவே பேடிஎம் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஏன்னா இதில் அவங்க கொடுக்குற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அந்த கோல்டு காயினோட ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட்டாக தான் இருக்குது. அதான் நம்ம அது கேஷாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1 ரூபி கூட ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வராத மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து ரொம்ப லீஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. பட் நமக்கு எதுக்குமே உபயோகப்படாத வவுச்சர்ஸாக கொடுக்கறதுக்கு இது ஓகே, ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம். பட் இது ரொம்ப பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பேடிஎம் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ கோல்டாக ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதை இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோல்டு காயினோட பெனிஃபிட்ஸு எப்படி ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ ரிடீம் பண்ண முடியும், இதோட வேல்யூவேஷன் என்னன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு ரெகுலரான பேடிஎம் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம் மூலமாக தான் எல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். இது மூலமா நீங்கள் சம் ஏர்னிங்ஸ் சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாரா தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.